ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பிறக்கப் போகும் புத்தாண்டு 2025 வருடம் மகர ராசிக்கு என்ன மாதிரியான யோக பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் 4 பாதம், அவிட்டம் 1, 2 பாதங்களை கொண்ட மகர ராசிக்கு புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு என்ன பலன்களை தரப்போகிறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் சிகரம் தொடும் ராசி அல்லவா? 2025 வருடம் தொடக்கத்தில் கிரகங்கள் உங்களுக்கு ஜாதகமாக இருப்பதால் மகர ராசிக்காரங்க நல்ல யோக பலன்களை பெற போறீங்க அப்படின்னே சொல்லிடலாம். குருவின் பார்வைப்படுவதால் மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகிறது. நன்மைகளையும் பெறப்போகிறீர்கள். சந்தோஷச்சாரலில் சதிராட்டம் போடப் போகிறீர்கள் என்றால் அதுதான் உண்மை. குருவின் பார்வை 5, 7, 9 பார்வை. இங்கே குரு 5 மற்றும் 11ஆம் இடம். அடுத்து உங்கள் ராசியான மகரத்தை அல்லவா பார்க்கிறார். உங்கள் ராசியின் மீது குருவின் பார்வை படுவதால் எதிலும் வெற்றி, ஜெயந்தான் போங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தொழில் செய்பவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வியாபாரிகள் நல்ல மகசூலை பெற்று அந்த விளைந்த பயிர்களை விற்று நல்ல லாபம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். வருமானத்திற்கு குறைவே இருக்காதுங்க. அதை போல் உங்கள் பகுதியில் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடிக்கிட்டே போகும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒரு சிலர் மகர ராசிக்காரங்க பெற போகிறீங்க. ராகுவும் உங்களுக்கு ஜாதகமான இடத்தில் இருப்பதால் ராகு கொடுக்கக்கூடியவர் அல்லவா? ராகுவை போல் கொடுப்பார் இல்லைங்கிறாங்க. அந்த ராகுவும் ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ குருவும் பார்க்கிறார், ராசியும் பார்க்கிறார். குரு எப்படி பார்க்கிறார் என்றால் ராகுவால் பார்க்கப்பட்ட குரு. அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். ராகு கேதுவையும் பார்க்கிறார். அப்படி பார்க்கையில் மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் ஒன்று கூடி வரப்போகுது. அஷ்டலட்சுமி தாய் உங்கள் இல்லத்திலே சம்மணம் போட்டு உட்கார போகிறா. அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்தால் அதிர்ஷ்டங்கள் கூடுமே. அப்போ இந்த மகர ராசிக்கு எல்லா வளங்களையும் பெறப்போகும் நேரம், பெறப்போகும் வருடம். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். மகரம் உயரும் நிலைக்கு வந்து விடுவீர்கள். அடுத்து குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறார், உங்கள் ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்வார்கள். பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன்களை முழுவதுமாக இந்த வருடம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ராகுவும் உங்களுக்கு ஜாதகமான இடத்தில் இருப்பதால் நல்ல யோகங்களை கொடுக்க வருகிறார் ராகு. ராகு மோட்சகாரகன் அல்லவா? மோட்சத்தை கொடுக்க போகிறார். கேது ஞானகாரகன், 9ஆம் இடத்திலே கேது. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அந்த 9ஆம் இடத்துல கன்னியில் போய் கேது உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ கேது இறை பண்பு, இறை வழிபாடு, தெய்வ அனுகூலம் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கேது. அப்போ உங்களுக்கு இறைவனின் அருள் கடாட்சகம் முழுமையாக கிட்டும். ஒரு சிலர் கோவில்களில் தலைவர், செயலாளர், பொருளாளர், தக்கார்
போன்ற பதவிகளை வைப்பார்கள். பதவிகள் உங்களுக்கு தானாக வந்தடையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேது ஆன்டி கிளாக்கில் 11ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இறைவனால் உங்களுக்கு அதிக லாபம், சாபங்கள் எல்லாம் தீர்ந்து சாப விமோச்சனம் பெற்று நீங்கள் யோக பலனை அடையப் போகிறீர்கள். இதுவரை பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது அப்படின்னே சொல்லிடலாம். இந்த 2025 முற்பகுதி மிக மிக யோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். பிற்பகுதி 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் கேது 8க்கு வர்றார், ராகு 2ஆம் இடத்துக்கு வர்றார், குரு 6ஆம் இடத்துக்கு போய் மறைகிறார். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இந்த 5வது மாதம் 11/5/2025 வரை தொட்டது துலங்கும், தோட்டமெல்லாம் செழிக்கும், மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக இந்த 2025 முற்பகுதியை வளமான வருடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வளம் சேரப்போகிறது, புகழ் சேரப்போகிறது, பொன் என்றால் தங்கம், பொன் சேரப்போகிறது, பதவி பட்டங்கள் உயரப்போகிறது அப்படின்னே சொல்லிடலாம். ஆக இந்த 2025ஆம் வருடம் மகர ராசிக்கு ஒரு சிறப்பான வருடமே, ஏறுமுகமாகத்தான் இருக்கும். அந்த முதல் 5 மாதம் வந்த வரவுகளை அப்படியே கிச்சனு பிடிச்சி வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய 7 மாதங்களுக்கும் செலவு செய்தால் நன்றாக இருக்கும். அவ்வளவு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 உங்களுக்கு பிறக்கிறது. மகரம், ஏற்கனவே சொன்னேன், சிகரத்தை தொடப்போகிறீர்கள். தகரத்தை தங்கமாக்க, அதாவது தகரம் கிடைத்தாலும் அதை தங்கமாக்க ஆக்குவது உங்களுடைய சாமர்த்தியம். அந்த யுக்தியை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். புத்தியுடன் பிழைத்தால் மிக புகழுடன் வாழலாம் அப்படிம்பாங்க. அப்போ தகரத்தையே தங்கமாக மாற்று வித்தையை கற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன குறைச்சல் வரப்போகிறது? குரு வேற மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி, தேவகுரு, தட்சிணாமூர்த்தி, இப்படி வேலை பகவான், இப்படி நிறைய அவருக்கு பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த குருவானவர் 5ஆம் இடத்திலே இருந்து உங்கள் ராசியை, மகர ராசியை பார்ப்பது சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். இதைத்தான் குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும் அப்படிம்பாங்க. அப்போ குரு பார்த்தாச்சுன்னா எல்லா தோஷங்களும் விளையிடும். முதல் 2025 முற்பகுதி கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஜாதகமாக இருப்பதால் எதிலும் வெற்றி, எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். வெற்றி உங்கள் பக்கம்தான், ஜெயம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 2025 முற்பகுதியில் வருமானத்தை பெற்று பிற்பகுதியில் அதை சேமித்து வைத்து சிக்கனமாக செலவு பண்ண வேண்டிய வருடம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க கொஞ்சம், அதாவது கோபப்படும் குணமுடையவர்கள். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமெனும் காத்தல் அரிது அப்படிங்கிறாங்க. அப்போ கோபத்தை குறைத்து கொள்வது மகர ராசிக்காரர்களுக்கு உகந்ததாக இருக்கும். கோபப்பட்டாச்சுன்னா எல்லாமே சிதம்பி போய்விடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிம்பாங்க. ஆத்திரம் அடைந்து பிரயோஜனம் இல்லை. அதாவது சமயோஜித புத்தி, சாணக்கியத்தனம் இவைகள் இருந்தால் வாழ்க்கையில் வளமாக வாழலாம். வாழ்க்கை ஒரு செழிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த 2025 முற்பகுதி சூப்பர், பிற்பகுதி சுமார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்தால் கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரம். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.